Hello friends, welcome to Lukshika Samayal. நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறீங்கன்னா மறக்காம லுக்ஷிகா சமையலை subscribe பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பீஸா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுவும் ரொம்ப ஹெல்த்தியா கோதுமை மாவு வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பவுல் எடுத்துர்க்கேன். அதுல 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதில் 1 டீஸ்பூனுக்கு ட்ரை ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ண விட்டுடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது 300 கிராம் இருக்குங்க. இது கூட நம்ம 1/2 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம ஆக்டிவேட் செஞ்சு எடுத்து வச்ச ஈஸ்ட் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தேவைப்பட்டால் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கையில் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும். தேவைப்பட்டால் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி 1 ஹவருக்கு நல்லா ஊற விட்டுடலாம். 1 ஹவர் ஆன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு நல்லா டபுள் ஆகிருக்கு. இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூனுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ நம்ம பீஸா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க. அதில் 1 டீஸ்பூனுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அந்த பிளேட் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடுங்க. கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு பால் சைஸ்க்கு உருண்டை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம இந்த தட்டில் நல்லா கையிலே வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விடலாங்க. இப்படி நல்லா கையிலே தரட்டி விடுங்க. தரட்டி விட்டுட்டு நம்ம ஒரு ஃபோக்கில் இப்போ இதில் ஹோல்ஸ் போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு விடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு தட்டில் பீஸா பேஸ் ஒட்டாமல் வரும். இப்போ இதில் நம்ம பீஸா சாஸ் சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி பீஸா சாஸ் எப்படி செய்யறதுன்னு போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் 3 கலரில் கேப்சிகம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரெட் கலர், அதுக்கப்புறம் க்ரீன் கலர், அப்புறமா எல்லோ கலருங்க. இது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லோ கலர் வைக்கிறேன். நம்மளுக்கு தேவைப்பட்டால் 1 கூட வச்சுக்கலாங்க. நான் 3 கலர் எடுத்திருக்கேன், கலர்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு. அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக பன்னீர் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆரிகானோ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக இன்னும் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சிடலாங்க. ஸ்டாண்ட் வச்சுட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்ச பீஸாவை இப்போ வச்சிடலாம். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. இப்போ நம்ம இதை ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். இப்போ 25 நிமிஷம் ஆயிருக்குங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. வெந்துருச்சா செக் பண்ணுறதுக்கு ஒரு டூத் பீக்கில் இந்த மாதிரி குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நல்லா வெந்திருக்குன்ட்டு அர்த்தம். இப்போ நல்லா வெந்திருக்குங்க. நம்ம பீஸாவை வெளியில் எடுத்துடலாம். நான் ஃபஸ்ட்டு செஞ்சது எடுக்கிறப்பயே நாங்கள் சாப்பிட்டு காலி பண்ணிட்டோங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்ததுன்ட்டு. இது செகண்ட் டைம் செஞ்சு நான் வீடியோ எடுத்தேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கோதுமை பீஸா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.